ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா கண்டக்டர் இன்சுலேட்டர் வந்து பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ செமிகண்டக்டர்ஸ் ஓகே, செமிகண்டக்டர்ஸ் மட்டும் நம்ம டிஃபரெண்டா இருக்கும். பட் என்ன கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கண்டக்டர்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு நபர் உங்க வீட்டுக்கு வராருன்னா அந்த நபர் என்ன செய்றீங்க, கெஸ்டா இருந்தா தெரிஞ்ச நபரா இருந்தா என்ன செய்வீங்க, உள்ள அலோவ் பண்ணுவீங்க. சப்போஸ் தெரியாத நபரா இருந்தா என்ன செய்ய மாட்டீங்க, அலோவ் பண்ண மாட்டீங்க. சோ அந்த மாதிரி தான் கண்டக்டர்ன்றது வந்து ஒரு தெரிஞ்ச நபரை அலோவ் பண்ற மாதிரி எலக்ட்ரான் என்ன செய்யும், தனக்குள்ள அலோவ் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நம்ம கண்டக்டர் அப்படின்னு சொல்றோம். இன்சுலேட்டர் அப்படின்றது என்னன்னா தெரியாத நபர் எப்படி நம்ம அலோவ் பண்ண மாட்டேன்றோமோ அது மாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறதுக்கு அலோவ் பண்ணாத மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்றோம்னா இன்சுலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, அந்த பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர். சோ இதோட கண்டக்டிவிட்டி, அதாவது கண்டக்டரோட கண்டக்டிவிட்டிக்கும் இன்சுலேட்டரோட கண்டக்டிவிட்டிக்கும் இன்பிட்வீனா இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதோட கண்டக்டிவிட்டி பாத்தீங்கன்னா இன்சுலேட்டருக்கும் கண்டக்டருக்கும் இன்பிட்வீனா இருக்கும். சோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ்ல குறை கடத்திகள் கூட நம்ம அதை சொல்லலாம். தென் பாத்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் பத்தி நம்ம ஸ்பெஷலா தெரிஞ்சுக்கணும். ரீசன் என்னன்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் போர்ட்ஸ் அந்த பாத்தீங்கன்னா நிறைய கரண்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். தென் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எப்படி வந்து இந்த மூணு விஷயத்தையும் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்க, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூணு விதமான பேண்ட்ஸ் இருக்கு. வேலன்சி பேண்ட், ஃபர்பிடன் பேண்ட் and then பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட். சோ வேலன்சி பேண்ட்னா என்ன அப்படின்னா எலக்ட்ரான் வந்து பவுண்டட் ஸ்டேட்ல இருக்கும், ஆட்டமோட அட்டாச் ஆகிருக்கும். சோ அந்த மாதிரியான எலக்ட்ரான் இருக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், வேலன்சி பேண்ட், வேலன்சி எனர்ஜி லெவல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இந்த வேலன்சி எனர்ஜி லெவல்ல பாத்தீங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதன் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆட்டத்தோட ஷேர் ஆகிறதுக்கு கோவலன்ட் பாண்ட் மேக் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கும். சோ தட் கைண்ட் ஆஃப் பேண்ட் தான் என்ன சொல்றோம், எனர்ஜி லெவல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா வேலன்சி பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ பாத்தீங்கன்னா இந்த வேலன்சி பேண்ட்ல இருந்து கண்டக்ஷன் லெவலுக்கு எப்ப எலக்ட்ரான் போகுதோ அப்பதான் என்ன செய்யும், எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு ஃப்ளோ ஆகும், மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது தான் நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒண்ணு கிடைக்கும். ஓகேயா, சோ அப்ப வேலன்சி லெவல்ல இருந்து கண்டக்ஷன் லெவலுக்கு எலக்ட்ரான் போகணும். அப்படி போனாதான் நடக்கும். சோ கண்டக்டர்ல இது ஈஸியா நடந்துடும். என்ன ரீசன், நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்டர்ல இருக்கும். அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட கவுண்டிங் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவ்வளவா இருக்காது. சோ அப்படி இருக்கனால என்ன நடக்குது, உங்களுக்கு கண்டக்ஷன் அப்படின்ற ஒரு ஏரியாவே அந்த இடத்துல கட் ஆயிருது. ஓகே, சோ பாத்தீங்கன்னா அது எப்பயுமே கண்டக்ட் பண்ணாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த வேலன்சி லெவல்ல இருக்க எலக்ட்ரானை நம்ம அதிகமான எனர்ஜி கொடுத்து 6 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மேல எனர்ஜியை சப்ளை பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், இது மேல போகும். சோ கண்டக்ஷன் லெவலுக்கு இது போகும். தென் பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இன்சுலேட்டரை விட ரொம்ப கம்மியான லெவல்ல எனர்ஜி கொடுத்தா போதும். செமிகண்டக்டர்ஸ் என்ன செய்யும், ஈஸியா எனர்ஜியை ஃப்ளோ பண்ணும். எலக்ட்ரானை ஈஸியா என்ன செய்யும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ பண்ணும். சோ ஆனா என்ன செய்யணும், நம்ம லிட்டில் பிட் எனர்ஜி கொடுக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வோல்டேஜ் இம்ப்ரூவ் பண்ண பிறகுதான் என்ன உங்களுக்கு ஃப்ளோவிங்கே நடக்க ஆரம்பிக்கும். சோ அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் ஒரு சின்ன ஒரு பிக்சர் போட்டு காமிக்கிறேன். ஒரு பையன் என்ன செய்யறாருன்னா பாலத்துல போய்கிட்டே இருக்கான், சைக்கிள்ல போறான். அப்ப ஈஸியா போயிருவான். ஓகே, பாலம் இருக்கனால அந்த பாலத்து வழியா ஈஸியா கிராஸ் பண்ணி போயிருவான். சோ அடுத்த பிளேஸ்க்கு என்ன செஞ்சிருவான், ரீச் பண்ணிடுவான். சோ அது வந்து கண்டக்டர் மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த போற பையன் தான் எலக்ட்ரான் மாதிரி வச்சுக்கோங்க. அதே பையன் என்ன செய்யறான்னா வாக் பண்ணி போறான். வாக் பண்ணும்போது பிரிட்ஜ் லைட்டா என்ன செஞ்சிருக்கு, உங்களுக்கு ஓபனா இருக்கு. ஓகே, என்ன ரீசனா, இடையில என்ன போகணும், ஷிப் போகணும், போட் போகணும் அப்படின்றக்காண்டி லைட்டா பிரிட்ஜ் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ என்னது, அவன் ஜம்ப் பண்ணி போகணும். அப்ப லிட்டில் பிட் ஆஃப் எனர்ஜி தேவை. சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா செமிகண்டக்டர். இந்த கேப் தான் ஃபர்பிடன் கேப்னு வச்சுக்கோங்க. இந்த சைடு வேலன்சி, இந்த சைடு பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் லெவல். சோ அப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா செஞ்சிருவான், அவன் கிராஸ் பண்ணிடுவான். பட் என்ன லிட்டில் பிட் எனர்ஜி தேவை. ஓகே, அதான் பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாலம் ஓபனா இருக்கு. சோ அவன் என்ன செய்யணும், நிச்சயமா ரிவர்ல இறங்கி அவன் ஸ்விம் பண்ணி தான் என்ன செய்யணும், அடுத்த பிளேஸ்க்கு ரீச் பண்ணி போகணும். சோ இந்த மாதிரி தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா ஃபர்பிடன் கேப்பையும் கண்டக்ஷன் லெவல் and then பாத்தீங்கன்னா இன்சுலேட் கண்டக்ஷன் லெவல் and then பாத்தீங்கன்னா வேலன்சி லெவல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகேயா, சோ இப்ப பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர், செமிகண்டக்டர் and then பாத்தீங்கன்னா கண்டக்டரை பத்தி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வருது. சோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கிளியரா வாட்ச் பண்ணுங்க. So then watching for this video, like it, subscribe it and then பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஃபீட்பேக் ஏதாவது சொல்லுங்க, நான் நிச்சயமா உங்களுக்கு கமெண்ட் ரிப்ளை பண்றேன். Thank you for watching this video. Thank you.